ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏற்கனவே செஞ்ச மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி இன்செக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மைக்ரோஸ்கோப்பை எப்படி செய்கிறங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எறும்பை பார்க்கலாம். இந்த எறும்பு கட்டெறும்புலாம் இல்லை, ரொம்பவே சின்னதாக இருக்கக்கூடிய எறும்பு தான். சீனி பாட்டிலுக்குள்ளலாம் வருமே அந்த எறும்பு தான் இது. இதை நான் ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கனால ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. இது ஒரு பேப்பரில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ குட்டியாக இருக்கக்கூடிய எறும்போட தலையை பாருங்கள். சைடில் குட்டியாக கருப்பாக இருக்கிறது தான் அதோட கண். இந்த எறும்புக்கு பெருசாக கொடுக்கலாம் இல்லை. இதுக்கு அடுத்து நான் ஒரு கட்டெறும்பை பிடிச்சி காமிக்கிறேன், அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு கட்டெறும்பை பிடிச்சி வச்சுருக்கேன். சரி வாங்க இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த எறும்பு கடித்தா எப்படி வலிக்கணும் உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா அந்த எறும்போட நல்லா டார்க் கலரில் இருக்குது. இந்த எறும்போட கொடுக்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த கொடுக்கை யூஸ் பண்ணியா நம்மளை கடித்து அதுக்குள்ளே ஆசிட் இருக்குது. அதனால தான் நமக்கு பயங்கரமாக வலிக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அரிசியில் வரக்கூடிய வண்டை நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதோட கால் ஜாயிண்ட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதோட கண்ணை பாருங்கள், குட்டி குட்டியாக டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கண் இருந்தால் அதை காம்பவுண்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோஸ்கோப்பை நம்ம ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிட்டோம். இதை எப்படி செய்கிறங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடிய இந்த வண்டை தான் நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ பெருசாக பார்த்தோம். அடுத்ததாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், நம்ம ஒரு மஸ்கிட்டோவை எப்படி இருக்குன்னு ரொம்ப பக்கத்தில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோட ஊசி பாருங்கள், அந்த அளவுக்கு ஒன்றும் ஷார்ப்பாக இல்லை. ஆனால் இதை வச்சு தான் நம்ம ரத்தத்தை இது உரியும். சில மஸ்கிட்டோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ரத்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த மஸ்கிட்டோவுக்கு அப்படி இல்லை. இது வேறு டைப் மஸ்கிட்டோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பாடி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. இதுதான் அதோட கால்கள் பாருங்கள், கால் ஃபுல்லாக சின்ன சின்ன முடியாக இருக்குது. அதே மாதிரி இது முகத்தில் 2 ஆண்டனா இருக்குது. அந்த ஆண்டனா ஃபுல்லாக முடியாக இருக்குது. இப்போ உங்களால் அந்த ஆண்டனாவை தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதோட கண்ணை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐஸ் தான். இன்னொரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, கொசுவுக்கு கூட ஐப்ரோஸ் இருக்குது. இது வரைக்கும் மஸ்கிட்டோவுக்கு ஐப்ரோஸ் இருக்குதுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் ஒரு மஸ்கிட்டோ எவ்வளோ க்ளோஸ் அப்பில் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.